தேவனுடைய பிள்ளைகளுக்கு சேதங்கள் வராதபடி அவர்களை காக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒற்றுமையாகவும் ஐக்கியத்தின் அபிஷேகத்தோடும் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருந்தால் நாம் காக்கப்படுவோம், கர்த்தரால் ஆதரிக்கப்படுவோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். யோசுவா 6:25 அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலில் நடுவிலே குடியிருக்கிறாள். அன்புக்குரியவர்களே, கொலை வெறியின் ஆவி தேசத்தை சுழன்று சுழன்று சூறையிட்ட போது, இரத்த ஆறு தேசத்தில் ஓடின போது, இதோ ஒரு அன்பு சகோதரியும் அவள் குடும்பமும் பாதுகாப்பு வளையத்துக்குள் வைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. யோசுவா சொன்னார், அந்த சகோதரியின் குடும்பத்தை ஒருவரும் தொடக்கூடாது. மரண ஆவி அங்கு நெருங்கக்கூடாது. யுத்தத்தின் ஆவி அங்கு நெருங்கக்கூடாது. கொலை வெறியின் ஆவி அங்கு நெருங்கக்கூடாது. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அந்த சகோதரி தான் யோசுவாவுடைய ஊழியத்துக்கு தடையா இருந்த எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றும், தேசத்தில் ஊழியம் செய்ய போன அந்த ஊழியர்களை தாக்குவதற்கு எழும்பின எதிரிகள் அவர்களை தாக்காதபடிக்கு காப்பாற்றும்படிக்கும் முயற்சி செய்து தன் உயிரை பணயம் வைத்து அந்த ஊழியர்களை காப்பாற்றி, ஆமென், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான சில காரியங்களை அவள் செய்தாள். நெருக்கம் இருந்தது, பாடுகள் இருந்தது, பிரச்சனை இருந்தது. அதன் மத்தியிலும் அவளுக்குள் இருந்த ஒரு எண்ணம், தேவனுடைய ஊழியர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், தேவ பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும். ஆமென். அது நிமித்தம் தேசத்தில் அநேகர் அழிந்த போதிலும் அந்த அழிவுக்கு நீங்களாகி ஆசீர்வாதமாய் அவள் வாழ்ந்தாள். அவள் குடும்பம் வாழ்ந்தது. ஆமென். நாமும் கூட இப்படிப்பட்ட நற்பண்புகளோடு நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு வர வேண்டிய எல்லா ஆபத்துகளையும் நம்மளை விட்டு விலக்கி நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமென். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த ராகாப் என்ற அன்பு சகோதரி செய்தது போல நாங்களும் தேவனுக்காய் சில காரியங்களை வைராக்கியத்தோடு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.